ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஹாரர் கதையை பார்க்க போகிறோம். நம்ம பூமிக்கு மேலே ஸ்பேஸ்ல இருந்து ஒரு முட்டை ஒன்று கீழே விழுது. அந்த முட்டைக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்பைடர் பூச்சி வெளியே வருது. ஸோ இது பூமியில் இருக்கிற மாதிரி ஸ்பைடர் கிடையாது. இது ரொம்ப வேகமாக வளரும். இதெல்லாம் தாண்டி கொடுற கொலகார ஸ்பைடர் தான் இது. ஸோ இந்த ஸ்பைடர் பூச்சினால என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, மனுஷங்க இந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஸ்டிங் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே ஸ்வெட்டர் மாதிரி ஏதோ ஒன்றுத்த பின்னிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனா அவங்க வீட்டோடைய வென்ட்ல இருந்து என்னமோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே பாட்டி ரொம்ப பயந்து போறாங்க. வேகமா டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து அவங்க ஏரியாவில் இருக்கிற வீட்டில் எலி பூச்சிலாம் இருந்தா அதை விரட்டுறதுக்குன்னு சில ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அதில் ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவரோட பேரு ஃப்ராங்க். ஸோ அந்த ஃப்ராங்க்ன்றவரும் ஃபோன் கால்லையே என்ன விஷயம், அது வந்து என் வென்ட்டுக்குள்ள என்னமோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, கண்டிப்பா அது எலியா தான் இருக்கும், சரி உங்க பேர் அட்ரஸ் சொல்லுங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்ல பாட்டி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் இருக்கு. நல்ல வேளையா அந்த இடத்துல பாட்டி அவங்க பேரையும் அட்ரஸையும் எழுதி வச்சிருக்காங்க. பாட்டியோட பேர் வந்து ஹெல்கா. ஸோ என்னோட பேரு ஹெல்கா, என் வீட்டு அட்ரஸ் இதுதானு ஃப்ராங்க்ன்றவர்கிட்ட ஃபோன் காலில் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாட்டியோடைய வீட்டுக்கு ஃப்ராங்க்கும் வராரு. ஆனால் வெளியவே இன்னொரு வேன் இருக்கு. அதுவும் நம்ம ஃப்ராங்க் மாதிரியே பூச்சிகள் எல்லாம் கொல்ற இவருடைய காம்படிட்டரோட வேனு. என்ன நம்ம காம்படிட்டர் இங்க வந்திருக்கான், ஒருவேளை நம்ம கஸ்டமரை இவன் வளைக்க ட்ரை பண்றானோ அப்படின்னு ஃப்ராங்க்கும் நேரா பாட்டியோடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒரு வெண்ட் ஒன்று இருக்கு. அந்த வெண்ட்ல இருந்து அப்படியே பிசு பிசுன்னு என்னமோ வலிஞ்ச மாதிரி இருக்கு. அது என்ன ஏதுன்னு ஃப்ராங்க்கு எதுவும் புரியல. ஸோ அதுக்கப்புறமா பாட்டியோடைய வீட்டு கதவை தட்டும் பொழுதுதான் பாட்டியும் கதவை திறக்கிறாங்க. யார் நீனு, எது யாரா, பாட்டி நீங்க தானே என்ன கால் பண்ணி கூப்பிட்டீங்க, வீட்டில் ஏதோ ஒரு சவுண்டு வருதுன்னு. ஓ அப்படியா, எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதிப்பா, அதான் மறந்துட்டேன். எங்க பாருங்க பாட்டி, எந்த ஞாபக மருதில இருந்தாலும் இது என்னோட ஏரியா. இங்க எந்த வீட்டில் எலி பிரச்சனைனாலும் எனக்கு தான் கால் பண்ணும். வெளியே என் காம்படிட்டரோட வண்டி நிக்குது, அவன் எப்படி இங்க வந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியோடைய வீட்டுக்குள்ள வெண்ட்ல இருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. ஓ பாட்டி இந்த சவுண்டு தான் சொன்னீங்களா, கண்டிப்பா பெரிய எலின்னு நினைக்கிறேன், நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு ஃப்ராங்க்கும் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணியே போகும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணுடைய ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள இருந்து தான் சவுண்ட் ஹெவியா வருதுன்னு டோரை திறந்து உள்ள போனா ஒரே ரத்த கரையா இருக்கு. ஃப்ராங்குக்கு எதுவும் புரியல, என்னடான்னு பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கு. அது வேற யாரோடதும் கிடையாது, நம்ம ஃப்ராங்கோட காம்படிட்டர் ஒருத்தர் இருப்பார்ல அவரோட உடம்பு. அதை பார்த்து ஃப்ராங்க் ஷாக் ஆகும் பொழுதே நம்ம ஃப்ராங்கை ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ ஃப்ராங்க் தப்பிக்க போராடுறாரு, பயங்கரமா கத்துறாரு. இங்க பாட்டி வந்து அப்படியே டிவியை பார்க்கறாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் மறந்து போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஞாபகம் மறதி இருக்குல்ல. அப்படியே டிவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு திரும்பவும் அந்த ஸ்வெட்டரை பின்ன ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஃப்ராங்கை ஏதோ ஒன்று வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. அதனால பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு பாட்டிக்கு கேட்ட உடனேயுமே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பயந்து போய் நேராக டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து ஒரு எலி பூச்சி எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி பாட்டி வந்து அந்த காம்படிட்டருக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்களே, அவரு வந்து பாட்டியோடைய வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணி அவர் காலி. பாட்டி அதை மறந்து போய் திரும்ப நம்ம ஃப்ராங்குக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவரும் பாட்டியோடைய வீட்டுக்குள்ள வந்து எதுக்கிட்டயோ மாட்டி செத்து போயிட்டாரு. திரும்பவும் பாட்டி எல்லாத்தையும் மறந்து போய் அடுத்த ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே கதை 4 நாள் பாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து வின்டர் டைம்ன்றதுனால பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்பேஸ்ல இருந்து ஏதோ ஒரு விண்கல் ஸ்ட்ரைட்டா பூமிக்கே வருது. அதுவும் நேரா அந்த ஹெல்கா பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க இருந்த அந்த அபார்ட்மெண்டோடைய ஸ்டோர் ரூம் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள ஒரு டால் ஹவுஸ்ல ஓட்ட போட்டு போய் விழுது. ஸோ அது ரொம்ப சின்ன எரிக்கல் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது உண்மையிலேயே எரிக்கல் கிடையாது, அது ஒரு முட்டை. அது அப்படியே ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்பைடர் ஒன்று வருது. இந்த நேரத்தில் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள வெண்ட்டுக்குள்ள இருந்து என்னமோ சவுண்டு கேட்குது. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு ஷார்லட். ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய வீடு இருக்கு, எல்லாமே வெண்டோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ வெண்ட் மூலியமா ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியும். அப்படிதான் ஷார்லட் வந்து அவங்க வீட்டில இருந்து வெண்ட் வழியாவே இப்ப இந்த ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஹெல்கான்ற அந்த ஞாபக மறதி பாட்டி, அவங்களோட பேத்தி தான் நம்ம ஷார்லட்டே. அந்த ஷார்லட்டும் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள வந்து ஜாலியா எல்லா பொருளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஸ்பைடரை நோட் பண்றாங்க. அந்த ஸ்பைடரை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்டோர் ரூமுக்கு வேற ஒரு பாட்டிமா வராங்க. ஸோ அவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட்டோடைய ஓனரே. அதோட நம்ம ஷார்லட்டோட இன்னொரு பாட்டி தான் இவங்க. அந்த ஞாபக மறதி பாட்டி ஹெல்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிஸ்டர் இவங்கள வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் பாட்டின்னு கூப்பிடலாம். ஸோ அந்த சிலந்தியோடைய முட்டை வந்து கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு ஸ்டோர் ரூம்குள்ள தானே விழுந்திருக்கும். சவுண்ட் வந்து ஹவுஸ் ஓனர் பாட்டிக்கு கேட்டிருக்கும். அதனால தான் ஸ்டோர் ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷார்லட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பைடரை ஒரு வத்திவெட்டி டப்பாக்குள்ள
போட்டு க்ளோஸ் பண்ணி எப்படி வந்தாங்களோ அதே வெண்ட் வழியாவே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் பாட்டியும் ஸ்டோர் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, டால் ஹவுஸ்ல ஓட்ட விழுந்திருக்கு, அந்த ஷார்லட் தான் அதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு கோவமா போறாங்க. எங்க நம்ம ஷார்லட்டும் அப்படியே வெண்ட் வழியா அவங்க ரூமுக்கு போகலாம்னு நினைக்கும் போது போற வழியில தான் அந்த ஹெல்கா பாட்டிமாவுடைய ரூமை பாக்குறாங்க. அவங்க பாவமா சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்வெட்டரை பின்னிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வெண்ட் வழியா போகும்போது தான் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி வந்து நம்ம ஷார்லட்டுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவரை போட்டு செம்ம திட்டுறாங்க. இங்க பாரு, உன் பொண்ணு திரும்பவும் ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்கா, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிருக்கா, கண்ணாடியே உடைஞ்சு போயிருக்கு, அதை நீ தான் சரி பண்ணணும் இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வெண்ட்டுக்குள்ள இருந்து ஷார்லட்டும் பாக்குறாங்க. அப்பா ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு வேகமா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க வத்திப்பெட்டியில கொண்டு வந்த அந்த ஸ்பைடரை ஒரு பெரிய கண்ணாடி ஜாருக்குள்ள வைக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல ஷார்லட்டுடைய ரூம்குள்ள அப்பா வராரு. ஷார்லட்டும் என்ன விஷயம் சொல்லு ஈத்தன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா இவரு ஷார்லட்டுடைய உண்மையான அப்பா கிடையாது. ஷார்லட்டோட அம்மாவோட ரெண்டாவது ஹஸ்பண்ட் தான் இவங்களே ஸ்டெப் டாடு. அதோட நம்ம ஷார்லட்டுக்கு ஒரு தம்பி பாப்பாவும் இருக்கான். இந்த ஈத்தனுக்கும் ஷார்லட்டுடைய அம்மாவுக்கும் பிறந்தது தான் அந்த குழந்தை. சோ அதனாலேயே அம்மா வந்து ஷார்லட் கொஞ்ச நேரம் உன் தம்பியை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் ஷார்லட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லையே, பாத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அப்படியே சோகமா சோஃபால படுத்துக்கிட்டு கடமைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ தம்பி பாப்பா கம்முன்னு படுத்து தானே இருக்கான், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்லட்டுடைய ஹாபியே என்னன்னா வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றது தான். சோ அப்படிதான் அந்த ஸ்பைடரையும் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேரையும் வைக்கிறாங்க, ஸ்டிங் அப்படின்னு. சோ அந்த ஸ்பைடரை வந்து ஒரு பெட்டாவே அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு கரப்பாம்பூச்சி ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே பிடிச்சி ஸ்பைடர் இருக்கிற டப்பாக்குள்ள போட்டுறாங்க. அந்த கரப்பாம்பூச்சி சுத்துது, ஸ்பைடர் அப்படியே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. ஷார்லட்டும் சீக்கிரம் அதை சாப்பிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குட்டி தம்பி சவுண்ட் கேக்குதா, அதனால ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு அகைன் அந்த கண்ணாடி டப்பாவை பாக்குறாங்க. பார்த்தா ஸ்பைடரையும் காணோம், அந்த கரப்பாம்பூச்சியையும் காணோம். பார்த்தா அந்த கண்ணாடி டப்பாவுடைய மூடியில அப்படியே அந்த ஸ்பைடர் வெப் விட்டு கரப்பாம்பூச்சியை ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. நீ எப்படி இதை பண்ண நான் பார்க்கணும் அப்படின்னு அகைன் இன்னொரு கரப்பாம்பூச்சியை உள்ள தூக்கி போடும் பொழுது அப்படியே அந்த ஸ்பைடர் வெப்பை விட்டு அந்த கரப்பாம்பூச்சியை அப்படியே பிடிச்சி தூக்குது. நார்மலா ஒரு ஸ்பைடரோட வெப் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், ஆனா இதோடது ரொம்ப ஸ்ட்ராங்கா தடியா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஷார்லட்டுடைய அப்பா வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம், பிளம்பிங் ஒர்க் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்படிதான் ஒரு லோன்லி லேடி ஒருத்தவங்க அவங்க வீட்டுல சிங்க் கடியில பிளம்பிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஜென்ரேட்லாம் சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போறாரு. ஆனா நம்ம ஷார்லட்டுடைய அம்மா வந்து அவர்கிட்ட இந்தாங்க ஷார்லட் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப நீங்க பாத்துக்கோங்கன்னு குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்க அம்மாவான ஹெல்கா பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்களே. அங்க வந்து நம்ம ஹெல்கா பாட்டியும் ஹவுஸ் ஓனர் பாட்டியும் ரெண்டு பேரும் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்கா பாட்டிக்கு வந்துட்டு ஞாபக மறதி நோய் இருக்கிறதுனால தூங்குறதுக்கு கூட அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அதனால நம்ம ஷார்லட்டுடைய அம்மா தான் போய் அம்மா தூங்குற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க. ஸோ நைட் டைம் ஆகுது, எல்லாரும் தூங்குற டைம். ஷார்லட்டுடைய அந்த தம்பி பையன் இருக்கான்ல, அந்த பையன் தூங்கவே இல்லை. ஸோ அம்மா வந்து அந்த பையனை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷார்லட்டுடைய அப்பா வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட், அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒரு காதுக்கு ஷார்லட்டோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்க மெதுவா ஷார்லட்டோட ரூமை திறந்து பார்க்கறாரு. பார்த்தா ஷார்லட் ஏதோ ஒரு ஸ்பைடரை சூப்பரா வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதோட பக்கத்துல அந்த ஜார் இருக்கு, அந்த ஜார் ஃபுல்லாவே ஸ்பைடர் வெப்பா இருக்கு. என்னடான்னு நல்லா க்ளோஸ்ல பார்க்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஷார்லட் வந்து என் ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது அதான் வந்து பார்த்தேன், நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க, இல்ல பகல்ல கொஞ்சம் தூங்கிட்டேனா அதான் இப்ப தூங்க போறேன் அப்படின்னு பெட்ல படுத்து அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷார்லட் வந்து இவர்கிட்ட அவ்வளவா ரொம்ப க்ளோஸா பழகவே மாட்டாங்க. ஏன்னா ஷார்லட்டுக்கு அவங்களுடைய உண்மையான அப்பாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆனா இவருக்கு வந்து ஷார்லட்டை ரொம்ப பிடிக்கும். ஷார்லட் எப்ப மாறுவா, அவ கூட ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவருக்கு தோணுது. ஸோ ஷார்லட் தூங்குறாங்க, இவரும் அவருடைய அந்த டிராயிங் வேலையை பார்க்கறாரு. ஸோ இந்த நேரத்தில் ஷார்லட் அந்த கண்ணாடி டப்பாக்குள்ள அடைச்சு வச்சிருந்த அந்த ஸ்பைடரு அந்த கண்ணாடி டப்பாவோட மூடியை திறக்க ஆரம்பிக்குது. ஷார்லட் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பைடரோடைய நிழலும் தெரியுது. அதை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்பைடர் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. அதோட நம்ம ஷார்லட் யூஸ் பண்ணுவாங்கல்ல வெண்ட் வழி, அந்த வழியா அந்த ஸ்பைடர் போக ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட்டா எங்க போகுதுன்னா அந்த ஹெல்கா பாட்டி இருப்பாங்கல்ல அவங்க ரூமோடைய வெண்ட் வழியா அப்படியே காலை விடுது. இத ஹெல்கா பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கிளியை வளர்க்குறாங்க. அந்த கிளி நோட் பண்ணுது, அதுக்கு ஏதோ பயமா இருக்கு போல, அது கத்த ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஷார்லட்டுடைய அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹெல்கா பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க வேகமா. ஷார்லட்டுடைய அப்பாவும் என்னன்னு போய் பார்க்கும்போது தான் அவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹெல்கா பாட்டி வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த கிளி ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கு. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. அதோட அந்த கிளி இருந்த கூண்டை அப்படியே ஷார்ப்பான கட்டிங் பிளேடால கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு தெரியல. மேபி ஏதாவது ஒரு பெரிய எலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே இவங்க பூச்சி எலியெல்லாம் பிடிக்கிற ஆளான நம்ம பிராங்குக்கு கால் பண்றாங்க. ஸோ பிராங்கோ வந்து அந்த பேரட்டை பார்க்கறாரு. ஐயோயோ என்னங்க இதை பார்த்தா எலி பண்ண வேலை மாதிரி தெரியலையே, வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு இந்த பிராங்கோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு
தெரிஞ்சு இந்த வெண்ட் வழியா தான் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்மோக் பாம் ஒன்னுத்த வெண்ட்டுக்குள்ள போட்டு விட்டுறாரு. இதனால மனுஷங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா கிளியை கொண்டு அந்த பெருச்சாலி கண்டிப்பா இறந்து போயிடும், கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியும் அந்த கிளியை கொண்டது ஸ்பைடர் தானு. அந்த ஸ்பைடர் இப்ப வெண்ட்ல எல்லாம் இல்ல, நம்ம ஷார்லெட் எந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்களோ அந்த டப்பாக்குள்ள தான் இருக்கு. சோ அதுக்கு பக்கத்துல நம்ம ஷார்லெட் வந்து அப்படியே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூனை கத்துற சவுண்ட பிளே பண்ண சடனா அந்த ஸ்பைடரும் பூனை கத்துற மாதிரியே மிமிக் பண்ணுது. ஷார்லெட்டுக்கு புரியல எப்படி ஸ்பைடர் இப்படி கத்தும் அப்படின்னு அகைன் செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பறவை கத்துற சவுண்ட பிளே பண்ண அந்த ஸ்பைடரும் பறவை மாதிரியே கத்தி மிமிக் பண்ணுது. சோ ஷார்லெட்டும் புரிஞ்சுக்கிறாங்க இது ஒரு நார்மல் ஸ்பைடர் கிடையாது, இது வேற லெவல் ஸ்பைடர் அப்படின்னு ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சியை பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஸ்பைடர் கிட்ட விசில் அடிச்சு காமிச்சு ஒரு டாகை எப்படி ட்ரைன் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த ஸ்பைடரை ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் மேல வச்சிருந்த ஒரு மோத் பால் வந்து கீழே வந்து விழுது. அதான் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இடையில பூச்சிலாம் வரக்கூடாதுன்னு வைப்போமே, எங்க வீட்டுல வந்து அதை ரச கற்பூரம்னு சொல்லுவாங்க. சோ அது பக்கத்துல வந்த உடனேயுமே அந்த கண்ணாடி டப்பாக்குள்ள இருக்கிற ஸ்பைடரு அலறுது. சோ ஷார்லெட்டும் அந்த மோத் பாலை கையில எடுத்து அந்த கண்ணாடி டப்பால ஸ்பைடருடைய வெப் ஒன்று இருக்கும் வெளியே, அதுல டச் பண்ண உடனேயுமே அப்படியே அது உருகுது. அப்படின்னா இந்த மோத் பால்னா அந்த ஸ்பைடருக்கு செம வீக்கு. ஸோ அப்படியே பயத்துல அந்த கண்ணாடியோடவே கீழே விழுந்திருக்கும். நல்ல வேலையா நம்ம ஷார்லெட் அதை பிடிச்சிடுறாங்க. அதோட அந்த ஸ்பைடரு கொஞ்ச நாள்லயே ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு ஷார்லெட் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க அந்த பிராங்க்ன்றவரும் அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா மருந்தடிக்கிறாரு ஒரு இடம் விடாம. அப்படிதான் அவரு நம்ம ஷார்லெட்டோடைய ரூமுக்கும் வராரு. ஆனா ஷார்லெட் ஓரமா ஒளிஞ்சிருந்து என் ரூம்ல என்ன பண்றீங்க, இல்ல மருந்தடிக்க வந்தம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க இங்க இருந்து போங்க, என்னோட பெட்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எது பெட்டா, நான் பார்க்கலாமா, அது என்ன டாகா இல்ல கேட்டா, ரெண்டும் கிடையாது, அது ஒரு சிலந்தி அப்படின்னு சொல்ல நம்ம பிராங்கும் இங்க பாரு பாப்பா, டாகை வளர்த்தனா அது நம்ம கிட்ட பாசமா இருக்கும், பூனை கூட ஓரளவு பாதியாவது பாசம் இருக்கும் நம்ம மேல, ஆனா அந்த ஸ்பைடர்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் பூச்சி, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம், சாப்பிட்றது கொல்றது, அவ்வளவுதான். உடனே ஷார்லெட்டும் என்னோட பெட்டு மத்த ஸ்பைடர் மாதிரிலாம் கிடையாது அப்படியா சொல்ற, சரி நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இவங்களும் அந்த கண்ணாடி டப்பாவை காட்டுறாங்க. அது ஃபுல்லாவே ஸ்பைடரோட வெப்பா தான் இருக்கு. இவர் லைட் அடிச்சு அப்படியே செக் பண்ணும்போது அந்த ஸ்பைடர் டக்குன்னு வந்து பயம்புறுத்துது. ஸோ பிராங்கும் பயந்து போறாரு. ஷார்லெட்டும் என் பெட்டுக்கு உங்களை பிடிக்கல அதான் பயம்புறுத்துது. சரி அதே என்னவோ, இந்த ரூம்ல நான் அடிக்கல, நான் போயிட்டு உங்க பாட்டி கிட்ட பேமெண்ட் வாங்குறேன்னு நேரா ஹவுஸ் ஓனர் பாட்டி கிட்ட போக அவங்க பாதி பேமெண்ட் தான் தராங்களே. ஸோ பிராங்கும் என்ன பாட்டி இவ்வளோதான் தரீங்க, உனக்கு அவ்வளோதான் தர முடியும் அப்படின்ற மாதிரி நெக்கலா பேசுறாங்க. பிராங்கால ஒன்றும் பண்ண முடியல, ஆள் அங்கிருந்து வந்துடுறாரு. ஸோ நைட் டைம் ஆகுது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஷார்லெட்டோடைய ஸ்பைடரு அந்த கண்ணாடி டப்பால இருந்து வெளியே வந்துருச்சு போல, ஏன்னா ஓப்பன்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்பைடரும் அந்த வெண்ட் வழியாவே அந்த லோன்லி லேடி இருப்பாங்களே இந்த அபார்ட்மெண்ட்ல, அவங்களோட வீட்டுக்குள்ள அந்த வெண்ட் வழியா போக ஆரம்பிக்குது. அந்த லேடி வந்து ஒரு டாகை வளர்க்குறாங்க. அந்த டாக் வந்து சென்ஸ் பண்ணுது ஏதோ ஒன்று வெண்ட் வழியா வருது அப்படின்னு. உடனே அது குறைக்க தூங்கிக்கிட்டு இருந்த லேடியும் எழுந்து என்ன நடு ராத்திரியில கத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி டாகை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் அந்த லேடி வந்து ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா ஏகப்பட்ட மெடிசன், நிறைய மெடிகேஷன் அவங்க எடுக்கிறாங்க போல. அந்த இடத்துல தான் அந்த ஸ்பைடரும் இருக்கு. ஆனா அதை அந்த லேடி பார்க்கவே இல்லை, அவங்களோட அந்த மெடிகேஷனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை போட்டுட்டு திரும்ப உள்ள வச்சுட்டு அங்கிருந்து அவங்க போகும்பொழுது பார்த்தா அவங்க உடம்புல தான் அந்த ஸ்பைடரே இருக்கு. ஸோ அந்த லேடி அவங்க ஃபேமிலி போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்பைடர் சடனா வரை அவங்க பயந்து போறாங்க. அப்படியே எகிரி அந்த லேடியோடைய முகத்திலேயே ஒரு அட்டாக் பண்ணுது. அப்படியே அந்த லேடி கீழே விழுந்துடுறாங்க. எழுந்துக்கும் போது தான் தெரிய வருது அவங்க நெத்தில இருந்து அப்படி ரத்தம் வருது. ஏன்னா அந்த ஸ்பைடர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அந்த பேரட்டை கொல்லும்போது கூட அந்த கூண்டையே கட் பண்ணி உள்ள போய் கொண்டு இருக்கு. ஸோ அந்த லேடியும் வேகமா பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில போய் அவங்க முகத்தை பாக்குறாங்க. அந்த ஸ்பைடர் ஃபோர்ஸா கடிச்சது மட்டும் இல்லாம அதோட விஷம் அந்த லேடியை பாதிக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே வாமிட் பண்றாங்க. அப்படியே மயங்கி கீழே விழும்பொழுது பின்மண்டையில அடிபட்டு அவ்வளவுதான், அந்த லேடியால அசைய கூட முடியல. இதுதான் சரியான நேரம்னு அந்த ஸ்பைடர் அப்படியே மெதுவா அந்த லேடியோடைய வாய் வழியா அவங்க வயிற்றுக்குள்ள போய் அவங்கள சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஷார்லெட்டும் அவங்க ஃபேமிலியும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷார்லெட் கேட்கறாங்க, மேல ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்காருல்ல, அவர் என்ன சயின்டிஸ்ட் ஆடுன்னு கேட்க ஷார்லெட்டோடைய அப்பாவும் அவன் ஒன்றும் சயின்டிஸ்ட் கிடையாது, அவன் ஒரு பயாலஜிஸ்ட், அவன் ஒரு வித்தியாசமான சைக்கோ மாதிரி, அவன் வீட்டு பக்கம் மட்டும் போயிடவே போயிடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம ஷார்லெட் சாப்பிட்டு நேரம் அவரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவரும் கதவை திறந்து உனக்கு என்ன வேணும், இல்லை நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த ஸ்பைடரை பத்திலாம் தெரியுமா, தெரியும், என்கிட்ட ஒரு ஸ்பைடர் இருக்கு ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்ல அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த கண்ணாடி டப்பாவோட அந்த ஸ்பைடரை கொண்டு போறாங்க நம்ம ஷார்லெட். ஸோ அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் அந்த ஸ்பைடரை பார்த்து பரவாயில்லையே உன் ஸ்பைடர் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா அந்த கண்ணாடி பாட்டில் ரொம்ப சின்னதா இருக்கு, பத்தாதே. ஆமா பெருசா வேற ஒன்னுத்துல மாத்தணும். அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்தது, இடையில ஒரு தடவை 2 மணி நேரத்திலேயே அப்படியே டபுள் சைஸ்ல பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் என்ன சொல்ற நீ, ஒரு ஸ்பைடரால அவ்வளோ வேகமா வளர முடியாது அப்படின்னு பேசும்பொழுது ஏதோ விசில் அடிக்கிற சவுண்டு. பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் ஏன் விசில் அடிக்கிற, நான் கிடையாது ஸ்பைடர் தான், பசிக்குது போல
அதுக்கு. என்னது ஸ்பைடர் விசில் அடிக்குதா? ஷார்லட் புரிஞ்சுக்கோ, ஸ்பைடருக்கு குரல் வலையே கிடையாது, அதால சத்தம் போடவே முடியாது. ஆனா அப்பதான் அவர் காதுல கேட்கற மாதிரி அந்த கண்ணாடி பாட்டில்ல இருந்து ஸ்பைடர் கத்துற சவுண்ட் கேக்குது, விசில் அடிக்குது. அது அதை பார்த்து இவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட ஷார்லட் வேற கரப்பம்பூச்சியை போடுறாங்களா, அந்த ஸ்பைடர் அதோட வெப்பை விட்டு பிடிக்குது. அந்த வெப் ரொம்ப தடியா இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷார்லட் கிட்ட, உன்னோட ஸ்பைடரை என்கிட்ட கொடுத்துட்டு போறியா, நான் திரும்ப தந்துடுறேன். ஆனா ஷார்லட் ஒரு மாதிரி யோசிக்கும் போது, யோசிக்காத பாரு, தம்மா துண்டு பாட்டிலுக்குள்ள இருக்கு, நீ கொடுத்துட்டு போனா ஒரு மீன் தொட்டிய உன் ஸ்பைடருக்காக ஒரு வீடா செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்ல, ஷார்லட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடரை அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் கிட்டயே கொடுத்துட்டு போறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஷார்லட்டுடைய அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுடைய வெண்ட்ல இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. சரின்னு அப்பாவும் அந்த வெண்ட்டை கலட்டி உள்ள என்னன்னு பார்க்கும்போது சடனா வேகமா ஒண்ணு வருது. பயத்துல அப்படியே அப்பா கீழே விழுந்துடுறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த வெண்ட் வழியா அந்த லோன்லி லேடி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய டாக் தான் வந்திருக்கு. ஸோ ஷார்லட்டோட அப்பாவுக்கு எதுவும் புரியல. டாகை வெண்ட் வழியா அனுப்பியிருக்காங்க, எங்க அந்த பொம்பளை அப்படின்னு டாகை தூக்கிக்கிட்டு நேரா அந்த லேடியோடைய வீட்டை கதவை தட்டும் பொழுது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நல்ல வேலையா இவர்கிட்ட ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வேலையும் இவர் தானே செய்யறாரு. ஸோ எக்ஸ்ட்ராவா சாவி எல்லா ரூமுக்கும் இருக்கு. ஸோ திறந்து உள்ள போய் பார்க்கும்பொழுது தான் அந்த லேடி கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்து ஷார்லட்டுடைய அப்பா பயந்து போறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லேடி எப்பயாவது டிப்ரெஸ்டா இருந்ததை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷார்லட்டுடைய அப்பாவும் சார் அவங்க எப்பவுமே டிப்ரெஸ்டா சோகமா தான் இருப்பாங்களே, அதோட ரொம்ப அதிகமா குடிப்பாங்க, நிறைய மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ அப்பதான் போலீஸும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. டாக் வந்துச்சு, அதை கொடுக்கறதுக்காக போன்னு சொன்னீங்க, அவங்க வீட்டு கதவு என்ன ஓப்பன்லயா இருந்ததுன்னு கேட்கும்போது, இல்ல சார் க்ளோஸ்ல தான் இருந்தது, என்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் போனேன்னு சொல்ல, ஒருவேளை நீங்க உள்ள போய் இதெல்லாம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு போலீஸ் கேட்க இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்ப ஷார்லட்டுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பண்றது நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். உடனே ஷார்லட்டுடைய அப்பா அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டை பார்க்க போறாரு. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு வந்து ஒரு ஸ்பைடரை வளர்த்துக்கிட்டு இருக்கா, அது இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள தான் இருக்கு. நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி ஸ்பைடரை இந்த பூமியிலேயே பார்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப ரேர் போல, அதோட பயங்கரமான விஷமும் அதுக்கு இருக்கலாம். ஸோ இதனால ஏதாவது ஒரு கிருமி பரவச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே இறக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஷார்லட்டுடைய அப்பாவும் என்ன சொல்றீங்க, வெறும் பாட்டில் தான் இருக்கு, உள்ள ஏதோ வெப் இருக்கு, ஆனா ஸ்பைடரை காணவே அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் அந்த கண்ணாடி பாட்டிலுடைய மூடியில லைட்டா ஷாக் கொடுக்க, டக்குன்னு அந்த ஸ்பைடர் கீழே வந்து ஷார்லட்டுடைய அப்பாவை பார்க்குது. அதை பார்த்து ஷார்லட்டோட அப்பா பயந்து போறாரு. ஸோ வேகமா நேரா ஷார்லட் கிட்ட போயிட்டு, நீ எப்பையில இருந்து அந்த ஸ்பைடரை வளர்த்துக்கிட்டு இருக்க, எந்த ஸ்பைடரை பத்தி சொல்றீங்க, பொய் சொல்லாத, நீ அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்கியே, அது உன்னோட பெட்டுன்னு சொல்றான். அவன் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டார்ல அப்படின்னு கோவமா இவங்க பயாலஜி ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு போறாங்க. நேரா அவர்கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்க, அது ஒன்றும் சாதாரண ஸ்பைடர் கிடையாது, அது என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா, இப்போ நீங்க சொன்னதுனால என் ஸ்பைடரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அது இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காங்க. நம்ம ஷார்லட்டோட அப்பாவும், ஷார்லட் நீ பண்ணது தப்பு, அந்த ஸ்பைடர்ல மேபி விஷம் இருக்கலாம், அதை நம்ம வெளியே தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்ல, ஷார்லட் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. இவரும் ஷார்லட் நான் உன்னோட அப்பா, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒன்னும் என் உண்மையான அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லட் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்க அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் அவரு தான் அந்த ஸ்பைடரை வச்சுக்க போறாரு. நம்ம ஷார்லட்டுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு தான் வீட்டுல ஆளு கோத்து விட்டாரு. இப்ப அதை ஒரு பெரிய மீன் தொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் எலியெல்லாம் சாப்பிட போடுறாரு. அதுவும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. அது பெருசாகணுன்றதுக்காக நிறைய உயிரினங்களை அவர் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ல, நல்லா சாப்பிட்டு பெருசாகணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மீன் தொட்டி சைஸுக்கு அது ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் கொடுத்த எல்லா உயிரினங்களையும் சாப்பிட்டு அப்படியே மீன் தொட்டியே ஒரே ரத்தமா இருக்கு. அதோட அந்த மீன் தொட்டியை உடைச்சுக்கிட்டு அது வெளியே வருது. ஸோ இந்த நேரத்தில் ஷார்லட்டுடைய அப்பா வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு மிஷினை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆக்சுவலா இவர் வந்து காமிக் புக் ஆர்டிஸ்ட், ஒரு புக்கை ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுன்றது தான் அவரோட ஆசையே. ஸோ அதுக்காக நிறைய பிச் பண்ணிருக்காரு. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மெசேஜ் வருது. அவரு பிச் பண்ண காமிக் புக் வந்து ஒர்க் ஆகல, பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல செம்ம கடுப்புல இருக்காரு. கோவத்தை எங்க காட்டுறது, அந்த மிஷினை போட்டு சும்மா செம்ம அடி அடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஓனர் பாட்டி வந்துடுறாங்க. டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இல்ல ஒன்னும் இல்ல மிஷின் ஒர்க் ஆகலையா, அதான் தட்டி தட்டி ஒர்க் பண்ண வச்சேன். பொய் சொல்லாத, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எங்கேயோ இருக்கிற காண்டை என் மிஷின் மேல காமிச்சுக்கிட்டு இருக்க. எங்க பேர் இதுக்கு மேல நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல சரியா, உண்மையான மெக்கானிக் யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்து நான் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ அதனால ஷார்லட்டோட அப்பா வந்து இவங்க மேலையும் செமையா காண்டாகிறாரு. ஸோ அப்புறம் இந்த ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பூனையை வளர்க்குறாங்க. அந்த பூனை வந்து திடீர்னு காணாம போகுது. அப்படியே சோகமா அவங்க சிஸ்டரான நம்ம ஞாபக மருதி பாட்டி கூட இருக்கும்போது தான் பூனை கத்துற சவுண்ட் உங்களுக்கு கேக்குது. ஆஹா என் பூனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வேகமா சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா ஓரமா வெண்ட் ஒன்று இருக்கு, அது ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஓனர் பாட்டியும் கையில டார்ச் வச்சிருக்காங்க. ஒரு வேளை நம்ம பூனை இதுக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு மேலே எழுந்துக்கும் போது தான் ஒரு பெரிய
பெரிய ஸ்பைடருடைய நிழல் அவங்களுக்கு தெரிஞ்சு பயப்படுறாங்க. பார்த்தா அது தொங்குற பூச்செடி தான். அட இதுக்கா பயந்தோம் அப்படின்னு சரி நம்ம பூனையை கண்டுபிடிப்போன்னு அந்த வெண்ட்டுக்குள்ள டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சடனா டார்ச் லைட் ஆஃப் ஆகுது, பேட்டரி இல்ல. அட என்னடா இது, சரின்னு இவங்க கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, அதை ஆன் பண்ணலான்னு ஆன் பண்றாங்க. அப்பதான் இவங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்பைடர் நிக்குது. அதுவும் பார்க்க கொடூரமா இருக்கு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அந்த ஸ்பைடர் அப்படியே இவங்களை வெண்ட்டுக்குள்ள இழுத்துக்குது. அதுவும் என்ன பண்ணிருக்குன்னா அவங்கள பயங்கரமா டேமேஜ் பண்ணி எப்படி கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் வெப்பு போட்டு சுருட்டி வைக்குமோ அதே மாதிரிதான் ஓனர் பாட்டியும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஷார்லட் வந்து என்னதான் அவங்க ஸ்பைடரை விட்டு பிரிஞ்சாலும் இறந்து போனாங்கல்ல அந்த லோன்லி லேடி, அவங்களோட டாக் இருக்கு. சோ அந்த டாக் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷார்லட்டோட அம்மாவும் போன்ல நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. சோகத்துல இருக்கிறது ஷார்லட்டோட அப்பா தான். அவரும் ஏதோ டிவி சரியா வரலன்னு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கரண்ட் ஷாக் அடிக்க இருக்கிற எல்லா கோவத்தையும் அந்த டிவில இருக்கிறாரு. ஒரு குத்து தான் நொறுங்கிடுது டிவி. சோ இதை பாக்குற ஷார்லட்டோட அம்மாவும் ஷார்லட் நீ பாப்பாவை கூட்டிட்டு ஒழுங்கா ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு என்ன ஏதுன்னு இவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எங்க ஷார்லட்டும் குழந்தைய கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு அந்த அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சீலிங்ல அந்த ஸ்பைடர் இருக்கு. அது ஷார்லட்டை பாக்குது. ஆனா ஷார்லட் அதை பார்க்கல. அவங்க வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க வெளியே ஷார்லட்டோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், உங்க கோவத்தினால பாருங்க டிவியவே உடைச்சிட்டீங்க. அது வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா அப்படின்னு இப்பதான் இவரும் மனசு திறந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் பொழுது இவருக்கு பின்னாடி சீலிங்ல இருந்து அப்படியே அந்த பெரிய ஸ்பைடர் வருது. அதை பார்த்து அம்மா ஷாக்ல கத்துறாங்க. இவர் என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஸ்பைடர் அப்படியே அப்பா மேல எகிரி குதிச்சு அவரு கீழே விழுந்து செமையா அடிபடுது. அவரு மட்டும் இல்லாம அம்மாவையும் அட்டாக் பண்ண அவங்களும் காலி. சோ அடிபட்டு வழியில கத்துறாங்க. எந்த சவுண்டுமே ஷார்லட் காதுல கேட்கல. ஏன்னா அவங்க சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷார்லட் பக்கத்துலயே அந்த டாக் ஒன்னு இருக்கு, அது கத்துது. உடனே ஷார்லட்டும் என்ன பசிக்குதா அப்படின்னு சாங் கேட்டுக்கிட்டே அவங்க கிச்சனுக்கு போறாங்க. டாக் ஃபுட் எடுக்கிறாங்க. அப்படியே வராங்க. கீழே அப்பாலாம் விழுந்து போய் கிடக்குறாரு. எதையுமே அவங்க பார்க்கவே இல்லை. சாப்பாடை டாகுக்கு போட்டு அகைன் படுத்து சாங் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டாக் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஸ்பைடரை பார்த்து தான் கத்துது. ஷார்லட் அதுவும் புரியாம என்ன அது கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது தான் வெளியே என்னமோ நடந்திருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இடம்லாம் கலைஞ்சு போயிருக்கு. அதுவும் பேசிக்கிட்டு இருந்த அம்மாவையும் அப்பாவையும் காணோம். அம்மா அப்பா எங்க போனீங்க அப்படின்னு இவங்க கத்துறாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏன்னா அந்த ஸ்பைடர் அம்மாவையும் அப்பாவையும் வெண்ட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. சோ ஷார்லட் பார்க்கும்பொழுது வெண்ட் ஓப்பன்ல இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ள போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஷார்லட் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாவையும் அப்பாவையும் அந்த ஸ்பைடர் கொல்லாம உயிரோடவே அந்த வெண்ட்டுக்குள்ளேயே வெப்ப வச்சு அவங்கள அடைச்சு வச்சிருக்கு. அதுவும் அப்பாலாம் பயங்கரமா கத்துறாரு. ஆனா அந்த சவுண்ட் வந்து ஷார்லட் வரைக்கும் கேட்கவே இல்லை. ஷார்லட்டுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே ஹெல்ப்புக்கு 911க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சிக்னல் இல்லாததுனால இவங்களால கால் பண்ண முடியல. அந்த டாக் இருக்குல்ல அது வெண்ட்டை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஷார்லட்டும் அந்த குழந்தை கிட்ட போறாங்க. திடீர்னு டாக் கத்தவே இல்ல, அமைதியா இருக்கு. என்னடான்னு ஓடி வந்து பார்க்கும்போது டாக காணோம். ஆனா வெண்ட்டுக்குள்ள இருந்து டாகோடைய சவுண்ட் கேக்குது லைட்டா. சோ உடனே ஷார்லட்டும் அந்த வெண்ட்டுக்குள்ள போயிட்டு டாக் நீ உள்ளதான் இருக்கியா அப்படின்னு கத்துறாங்க. எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. ஆனா ஒரே ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு விசிலோடைய சவுண்ட். இதை கேட்டு ஷார்லட் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வளர்த்த அந்த ஸ்பைடர் தான் அந்த மாதிரி சவுண்ட் போடும். ஸ்டிங் இது நீதானா அப்படின்னு சொல்ல சடனா அந்த வெண்ட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்பைடர் வேகமா ஷார்லட் கிட்ட வர பயந்து போன ஷார்லட் ஒரு கபோர்டை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஸ்பைடர் அதை முட்டி மோதி வெளியே வர ட்ரை பண்ணுது. ஷார்லட் பயத்துல ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பயம். ஆனா அந்த ஸ்பைடர் ஷார்லட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்குள்ள தான் இருக்கு. அங்கதான் ஷார்லட்டோட தம்பியும் இருக்கான். அதோட அந்த ஸ்பைடர் குழந்தை இருக்கிற தொட்டிலுக்கு மேலதான் தொங்கிக்கிட்டு இருக்கு. சோ அப்புறம் ஷார்லட்டும் அவங்க தம்பி அந்த குழந்தைய பார்க்கலான்னு வந்தா பாப்பாவை காணும். ஷார்லட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா அந்த ஸ்டிங் தான் கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு வெண்ட் கிட்ட போயிட்டு கத்துறாங்க பயங்கரமா. உள்ள போறதுக்கும் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா அது நம்மள தேடி வரும்னு கையில கத்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஷார்லட். ஆனா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அப்பா அம்மா தம்பின்னு யாரையும் நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு ஷார்லட் யோசிக்கும் போதுதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேகமா அந்த மோத் பால் இருக்குல்ல ரசக்கல்புரம் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்திருப்போம் அந்த ஸ்பைடருக்கு இந்த மோத் பால்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் அதோட பயங்கரமான வீக்னஸ். அதனால எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சத்தை எடுத்து ஒரு ஸ்வெட்டர்ல நல்லா தடவிக்கிட்டு அதை போட்டுக்கிறாங்க. மீதி இருக்கிற மோத் பால்ஸ் பவுடர் எல்லாம் தண்ணியில கலந்து அதை ஒரு வாட்டர் கன்ல எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பைடரை காலி பண்ணணும் அப்படின்னு கிளம்புறாங்க ஷார்லட். சோ இப்ப ஷார்லட் கிட்ட ஆயுதம் இருக்கிறதுனால தைரியமா அவங்களால அந்த வெண்ட்டுக்குள்ள போக முடியும். சோ அந்த கன்னிலேயே ஒரு டார்ச் லைட்டை செட் பண்ணிட்டு வெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோத் பால் பவுடர் கலந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டே போறாங்க. சோ அப்படி போகும்பொழுதுதான் அந்த ஸ்பைடர் என்னென்ன வேலை பண்ணிருக்கு அப்படின்னு எல்லாமே ஷார்லட் பாக்குறாங்க. அந்த காணாம போன நாய் பூனைன்னு எல்லாத்தையுமே கொன்னு கொடூரமா அந்த இடத்துல தான் வச்சிருக்கு. அதை பார்த்து ஷார்லட் பயந்துகிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. சோ எப்படியாவது ஷார்லட் அவங்க அம்மா அப்பா குட்டி தம்பி எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும். ஆக்சுவலா அந்த சிலந்திகள்லாம் வந்துட்டு ஃபுட்டை உடனே சாப்பிட்றாது. வலை பின்னி வச்சு சேர்த்து வச்சுக்கும். தேவைப்படும் போதுதான் சாப்பிடும்.
அப்படிதான் ஓனர் லேடி, அப்பா, அம்மான்னு எல்லாருமே இருக்காங்க. சோ இப்ப அந்த ஓனர் லேடியை புடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது ஓனர் லேடி காலி. சோ அடுத்தது பசிச்சதுன்னா காலியாக போகிறது நம்ம ஷார்லட்டோட அப்பா தான். சோ அதனால அவரு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. எங்க ஷார்லட்டும் வெண்ட் வழியாவே அந்த பயாலஜி ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அந்த ஸ்பைடரு அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டை காலி பண்ணி மேல சீலிங்ல வெப்ப வச்சு ஒட்ட வச்சிருக்கு. அவரு எப்பயோ இறந்து போயிட்டாரு. அட என்னடான்னு உடனே ஷார்லட் வேகமா அந்த ஞாபகமா இருந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போறாங்க. அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஷார்லட்டும் பாட்டி கிட்ட, பாட்டி ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையேம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டி, ஏதோ ஒரு டாக வந்து என்னமோ வித்தியாசமா இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அது இங்க வந்திருக்கு, ஆனா பாட்டி உங்களை ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னு பாட்டியோட ட்ரெஸ்ஸை ஷார்லட் ஸ்மெல் பண்ணும்போது தான் அதுல அந்த மவுத் பாலோடைய வாசனை வருது. பாட்டி என்ன ஆனாலும் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கலட்டாதீங்க, இங்கேயே பத்திரமா இருங்கன்னு சொல்லி இந்த பாட்டியோடைய வீட்லயும் இருக்கிற மவுத் பால் எல்லாம் நுணுக்கி அதை தண்ணியில கலந்து பாட்டில்ல வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டில் தண்ணியா அப்படியே தலை மேல கொட்டிக்கிட்டு அந்த ஸ்பைடரை காலி பண்ணணும் அப்படின்னு ஷார்லட் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஸ்பைடர் கிட்ட வெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவுடைய குரல் ஷார்லட்டுக்கு தெரியுது. ஒரு வழியா அப்பாவை ஷார்லட் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இங்க பாட்டிமா இருக்காங்கல்ல அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்து போறாங்க, உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெளியே இன்டர்காம்ல இருந்து பிராங்க் இருக்காருல அவரு பேசுறாரு. சோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். பாட்டி ஆல்ரெடி சவுண்ட் கேக்குதுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு இருப்பாங்க, அவரை வந்து அந்த ஸ்பைடர் காலி பண்ணிருக்கோம். அடுத்தது பிராங்க்கு கால் பண்ணிருப்பாங்க. சோ இப்பதான் பிராங்கே வராரு, இந்த விஷயம் நடக்குது. சோ இந்த நேரத்துல ஷார்லட்டும் அந்த பவுடரை கலந்த தண்ணியை வந்து அந்த ஸ்பைடரோட வெப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்பா மேல ஊத்த அந்த தண்ணி பட்ட உடனே வெப் உருகி போயிடுது. சோ ஒரு வழியா அப்பா தப்பிச்சிடுறாரு. உடனே இவங்க அம்மாவையும் குழந்தையையும் காப்பாத்தியே ஆகணும். சோ குழந்தையுடைய சவுண்டும் கேக்குது, கண்டிப்பா அங்கதான் ஸ்பைடரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா ஏற ட்ரை பண்றாங்க. திடீர்னு அந்த ஸ்பைடர் வர டக்குன்னு இவங்க ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த குப்பையை கொட்டுறது லாண்ட்ரி போடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ பின்னாடி அந்த ஸ்பைடரும் வருது. அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பவுடர் கலந்த தண்ணியை வந்து ஊத்தி விட்டுறாரு. ஸ்பைடர் தெரிச்சுக்கிட்டு ஓடுது. சோ ஷார்லட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுவ, ஷார்லட்டோட அப்பாவும் இங்க பாரு உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அந்த ஸ்பைடர் தான் மோசமானது. சோ ஃபர்ஸ்ட் அதை தடுத்து எப்படியாவது அம்மாவையும் பாப்பாவையும் காப்பாத்தலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தொம்முன்னு ஒருத்தர் கீழே விழுறாரு. ரத்தம் சொட்ட சொட்ட. யாரான்னு பார்த்தா நம்ம பிராங்க் தான். அந்த ஸ்பைடர் வந்து அவரை வெண்ட்டுக்குள்ள இழுத்து போட்டிருக்கோம்ல. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து ஆளு இங்க விழுந்திருக்காரு. எப்பா எவ்வளவு பெரிய ஸ்பைடர், ஏ குட்டி பொண்ணே, அன்னைக்கு நீ கண்ணாடி பாட்டில்ல காட்டினியே அந்த ஸ்பைடர் தானே இது, உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா, நான் வேற அதுல மாட்டிக்கிட்டேனே, ஐயோ பாட்டி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஞாபக மருதி பாட்டியை கூப்பிட ட்ரை பண்றாரு. ஐயோ இந்த பாட்டி வேற உடனே மறந்துடும், என்ன பண்றது அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பா சொல்றாரு, இந்த லிக்விட கொஞ்சமாவும் உடம்புல ஊத்திக்கோ, அந்த ஸ்பைடர் உன்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல பிராங்க் உடனே எடுத்து மானாவரியா ஊத்திக்க, அப்பாவும் இங்க பாரு எல்லாமே உனக்கு கிடையாது புரியுதா, என்னோட ஒய்ஃபையும் பையனையும் காப்பாத்தி ஆகணும், யோ நீ யார வேணா காப்பாத்து, ஃபர்ஸ்ட் நான் என்ன காப்பாத்திக்கணும், எனக்கு அந்த எல்லா லிக்விடையும் கொடு இல்லனா அவ்வளவுதான்னு சொல்லி இந்த ஆணையெல்லாம் ஷூட் பண்ற ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அதை எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு வெண்ட்டுக்குள்ள இருந்து அந்த ஸ்பைடர் வர பயந்து போன பிராங்க் கையில இருக்கிற அந்த மிஷினாலேயே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஸ்பைடர் எஸ் ஆயிடுது. இவர் ஷூட் பண்ணதுனால மேல ஃபயர் அலாரம் ட்ரிகர் ஆகி அப்படியே தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஷார்லட்டும் அவங்க ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா தண்ணி மேல கொட்டி நம்ம உடம்புல இருந்த அந்த மோத் பாலோட ஸ்மெல் எல்லாம் போக போகுது, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம்னு சொல்லி வாய மூடல அந்த ஸ்பைடர் பிராங்க புடிச்சு போட்டு தள்ளுது. அவ்வளவுதான் அவர் காலி. சோ நம்ம ஷார்லட்டும் அப்பாவும் பயந்து போய் வேகமா அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. நல்ல வேலையா அந்த இடத்துல தான் ஸ்பைடர் ஷார்லட்டோடைய அம்மாவையும் குட்டி பாப்பாவையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. சோ அப்பாவும் போயிட்டு வேகமா அந்த வலையெல்லாம் ரிமூவ் பண்ணி காப்பாத்தி விடுறாரு. சோ ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா ஃபேமிலியா சேர்ந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்பைடர் வரப்போகுது. நல்ல வேலையா அவங்க இருக்கிற இடம் வந்து இந்த குப்பைகள் எல்லாம் போட்டு நசுக்கிற மாதிரியான ஒரு இடம். சோ கரெக்டா ஸ்பைடர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம அந்த மிஷினை ஆன் பண்ணி அந்த ஸ்பைடரை நசுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். சோ அதே மாதிரி வெயிட் பண்றாங்க. ஸ்பைடரும் அந்த இடத்துக்கு வருது. இவர் மிஷின் ஆன் பண்றாரு, பார்த்தா ஆனே ஆகல, ஏன்னா பிளக் பண்ணவே இல்ல. சோ உடனே அப்பா போயிட்டு அதை பிளக் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த ஸ்பைடர் உள்ள வந்துரும்ல, அதனால ஷார்லட் போயிட்டு அப்படியே அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்றாங்க. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் பாப்பாவை ஓரமா வச்சுட்டு அவங்களும் வந்து ஷார்லட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த நேரத்துல அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு வழியா பிளக்க போட, ஆனா அப்படியே ஷாக் அடிச்சு அவர் தூர போய் விழுறாரு. எங்க அந்த ஸ்பைடரும் ஷார்லட்டையும் அம்மாவையும் தடுத்து உள்ள வரப்போகுது. உடனே ஷார்லட் என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷினை ஆன் பண்ற பட்டனை அழுத்தி விடுறாங்க. அவ்வளவுதான் அந்த ஸ்பைடரை நசுக்கி அந்த இடத்துலயே ஸ்பைடர் இறந்து போகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா ஷாக் அடிச்ச அப்பா வந்து அப்படியே கீழே விழுந்து போய் சாகர நிலைமையில இருக்காரா. அம்மாவும் அப்பாவுக்கு சிபிஆர் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவரு குணமாகற மாதிரியே இல்ல. ஷார்லட்டும் அப்படியே கண்ணை மூடி அப்பா எப்படியாவது சரியாகணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அப்பாவும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ ஷார்லட் அப்பா கிட்ட போயிட்டு நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப
கஷ்டப்பட்டேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படின்னு இப்பதான் அப்பானே சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயுமே அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ ஒரு வழியா இவங்க எல்லாருமே அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் அந்த ஸ்பைடரு இந்த வென்ட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல நிறைய முட்டை போட்டிருக்கு. அதுல ஒரு முட்டை அப்படியே ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஸ்பைடர் வருதா வரலையான்னு காட்டாமலே இந்த படத்தை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. அதோட ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நடந்த எதுவுமே அந்த ஞாபக மருதி பாட்டிக்கு சுத்தமா தெரியாது. அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஸ்வெட்டரை பின்னிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுதான் இந்த கதையே. சோ மேபி அந்த முட்டையில இருந்து ஸ்பைடர் வந்து இருந்தாலும் அந்த ஸ்பைடரோட வீக்னஸ் தான் தெரியும்ல. கண்டிப்பா மனுஷங்க அந்த ஸ்பைடர்ஸை தோக்கடிச்சிருவாங்க. சோ அவ்வளவுதான். இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.